டே 9 ஒரு குட்டி விலாக் பார்த்துடலாமா? இன்னைக்கு வந்து ஒரு என்ன விலாக்னா காலேஜ் போகிறது தான் விலாகு. மார்னிங் காஃபி குடிச்சிட்டு இதான் என்னோட காலேஜ் அவுட்ஃபிட். இது நான் நேற்று போட்ட பேண்ட் கொஞ்ச நேரம் தான் போட்டேன்றனால அந்த பேண்ட் அப்படியே போட்டுட்டேன். அண்ட் இது என்னோட காலேஜ் போகிறேன்றனால குர்த்தி அண்ட் என்னோட பிக் பேக் போட்டுட்டேன். ஏன்னா நான் லேப்டாப்லாம் கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். இந்த வீடியோவில் கொஞ்சம் நிறைய என்னோட அவுட்ஃபிட் செக் வரும். ஏன்னா நான் காலேஜில் என்னால் ரொம்ப வீடியோ எடுக்க முடியல. அண்ட் தென் லாஸ்ட் மினிட்ல தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் எந்த இதுவுமே முன்னாடி பிளான் பண்ணல. இருக்கிறதெல்லாம் வச்சு அப்படியே மிக்ஸ் மேட்ச் பண்ணி எனக்கு செயின் கூட எப்படி செட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அந்த சிங்கிள் போட்டு இருக்கும்ல அந்த இது டைமண்ட் போட்டு அதையே வச்சு செயின் மாதிரி வந்து நான் செட் பண்ணிட்டேன். இது பாருங்கள் எல்லாமே படியிலே வச்சு ரெடி பண்ணி அப்படியே அனுப்பிச்சாச்சு. பாதி தூரம் போய் ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே எல்லாரையும் பார்த்துட்டு தான் திரும்பி ஓடி வந்து படியிலே வச்சு சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி சிங்கிள் ரோப் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் செயின் மாதிரி பண்ணிட்டு, ஏன்னா ரொம்ப நேரம் பண்ணுறதுக்கு கூட டைம் இல்லை. இதுதான் சிம்பிள் லுக் பண்ணியிருந்தோம் பொங்கலுக்கு. அண்ட் தென் இதுதான் வந்து 2 பேரோட ஃபிட் செக்குமே இன்றைக்கி அந்த அவசரத்துலேயும் வீடியோ எடுத்துக்கிட்டோம். அண்ட் தென் மறுபடியும் அனுப்பிட்டு வந்து கொஞ்சம் கிளியராக வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் ஃபிட் செக் வீடியோவே 2-3 போல் வரும். இந்த பேக் வந்து ஜூட் பேக். இது வந்து H&Mல வாங்கின பேக். இது ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும் இந்த பேக் வாங்கி. சேலில் வாங்கினேன் இந்த பேக்கை. அண்ட் இந்த பேக் வந்து ரொம்ப கம்ஃபியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக காட்டன் அப்புறம் வந்து ரொம்ப இந்த மாதிரி ஃபைபர் கிளாத் திங்ஸு அந்த மாதிரி ரொம்ப இது பண்ணுறேன்னா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் தென் காலேஜுக்கு வந்தாச்சு. காலேஜில் வந்துட்டு மறுபடியும் எங்களை அந்த மிரரில் ஒரு ஃபிட் செக்கு. இதுக்கு ஹீலோட பேர் பண்ணியிருந்தேன். அண்ட் தென் காலேஜில் வேலையெல்லாம் வந்து பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நேராக கிளம்பி வந்தாச்சு. அண்ட் இதான் வீட்டில் வந்து கொஞ்சம் மீட்டிங் மாதிரி போயிட்டு இருந்தது. ஒரு பேண்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து குயிக்காக எல்லா வேலையும் பண்ணுறனால புதினா நாளைக்கு மின்ட் ரைஸ் பிளான் பண்ணியிருந்தேன் இப்போதைக்கு. அதனால் வந்து மின்ட்டெல்லாம் பிச்சு வச்சுட்டு அதே டைமில் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு இதெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அதை வச்சு கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் இந்த மின்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே வந்து பால்கனியில் வந்து கொஞ்சம் பிளான்ட்ஸ்க்கு தண்ணி ஊற்றலை. எல்லா இடத்துலையும் இன்னைக்கு க்ளவுடியாக இருந்தனால அதெல்லாம் தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டேன். பட் மழை வரும்னு பார்த்தேன். பட் பெருசாக வரல. ஸோ லிட்டில் பிட் நானே ஊற்றிட்டு வந்தேன். இதெல்லாம் வந்து கொத்தமல்லி, அப்புறம் இதெல்லாம் வந்து கீரை, சைடில் இருக்கிறதெல்லாம் கீரை. இது லிட்டில் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அண்ட் தென் இது வந்து நான் அந்த கப்ஸில் வச்சேன்ல, இதில் எதுலேயுமே வந்து இது சீட்ஸ் ஸ்ப்ரவுட் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு சாண்ட் பிரச்சனையா இல்லைன்னா சீடு தான் வந்து இதுவான்னு எனக்கு தெரியல. சரி எதுக்கும் அதில் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு வந்தாச்சு. வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீனட்ஸு அப்புறம் சும்மா ஸ்நாக் மாதிரி தான். ஏன்னா வந்து ஸ்நாக் மாதிரி தான். அப்புறம் டார்க் ஃபேண்டசி ஒன்று இருந்தது, அதுவும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் டின்னர் ரெடி பண்ண போயாச்சு. டின்னர் என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு மத்தியானம் வச்ச ஆலு மட்டர் கிரேவி ஒன்று இருந்தது. சரி அது கொஞ்சம் இருக்கட்டும், அதுக்கு பெஸ்ட்டு பேர் பண்ணியிருந்ததுன்னா சப்பாத்தின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இதான் டின்னர். அண்ட் கிச்சன்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்